நடந்து முடிய சட்டமன்ற தேர்தல் திமுகவுக்கு வந்து 131 சட்டமன்ற உறுப்பினர்கள் வெற்றி பெற்றார்கள். அந்த 131 பேரில் அதிக சமுதாயத்தில், அதாவது ஒரு சமுதாயம் அதிகமான எண்ணிக்கையில் வெற்றி பெற்றது வந்து வன்னியர் சமுதாயம். 23 சட்டமன்ற உறுப்பினர்கள். அவர்களுக்கு வெறும் 3 அமைச்சர்கள் தான் கொடுத்துருக்குறாங்க. ரெண்டாவது அதிகமாக வெற்றி பெற்ற சமுதாயம் பார்த்தீங்கன்னா பட்டியலின சமுதாயம், தாழ்த்தப்பட்ட சமுதாயம். 21 இடத்துல வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அவங்களுக்கும் வெறும் 3 அமைச்சர்கள் தான் கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது முக்குளத்தோர் சமுதாயம், தேவர் சமுதாயம். அவர்கள் வந்து 12 நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அவர்களுக்கு 5 அமைச்சர்கள். நான் யாருக்கும் கொடுக்க வேணாம், நான் யாரும் சொல்லலை. நான் அடுத்தது வெள்ளாள கவுண்டர் சமுதாயம் 9 சட்டமன்ற உறுப்பினர் வெற்றி பெற்றார்கள். அவர்களுக்கு 3 அமைச்சர்கள். அடுத்தது நாடார் சமுதாயம் 7 சட்டமன்ற உறுப்பினர்கள் வெற்றி பெற்றார்கள். அவர்களுக்கு 3 உறுப்பினர்கள். அடுத்தது நாயுடு சமுதாயம் 15 சட்டமன்ற உறுப்பினர் வெற்றி பெற்றார்கள். அவர்களுக்கு 3 உறுப்பினர்கள், 3 அமைச்சர்கள். அடுத்தது முதலியார் சமுதாயம் 10 உறுப்பினர்கள் வெற்றி பெற்றார்கள். அவர்களுக்கு 2 உறுப்பினர்கள். அடுத்தது இசைவேளாளர் சமுதாயம் 2 உறுப்பினர்கள், 2 அமைச்சர்கள். அது யாருன்னு உங்களுக்கு தெரியும். அடுத்தது 3 ரெட்டியார் சமுதாயம் உறுப்பினர்கள், அதற்கு 2 அமைச்சர்கள். அதுக்கப்புறம்லாம் மற்றெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்று தான் வந்திருக்குது. இன்னும் எல்லாத்துக்கும் கொடுக்கணும். முத்தரையர்களுக்கு பார்த்தா 4 பேர் ஜெயிச்சிருக்காங்க, ஆனால் 1 தான் கொடுத்துருக்குறாங்க. இஸ்லாமியர்களுக்கு இந்த 3 வெற்றி பெற்றிருக்கிறாங்க, 1 கொடுத்துருக்குறாங்க. இப்படி மீனவர்கள் சமுதாயம் வந்து 2 வெற்றி பெற்றிருக்காங்க, 1 கொடுத்துருக்குறாங்க. இப்படி எல்லாம் இருக்குது. நான் இன்னும் கூடுதலாக கொடுக்கணும், தப்பு கிடையாது, எல்லாம் நான் யாரும் சொல்லலை. ஆனால் 2 பெரிய சமுதாயம், தாழ்த்தப்பட்ட சமுதாயமும் சரி வன்னிய சமுதாயமும் சரி, திமுகவுக்கு அதிக சட்டமன்ற உறுப்பினர்கள் பெற்று கொடுத்திருக்கின்றார்கள். இது 2த்தையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா 23, 21, 44 உறுப்பினர்கள். திமுகவில் 131 உறுப்பினர்களில் 44 உறுப்பினர்கள் தாழ்த்தப்பட்ட சமுதாயமும் வன்னிய சமுதாயத்தை சார்ந்தவர்கள். ஆனால் இவங்களுக்கு கிடைச்சது எவ்வளோ அமைச்சர் பதவினா வெறும் 6%. எடுத்துக்கங்க. 34ல் 6ன்னா எவ்வளோ? கிட்டத்தட்ட ஒரு 17.5%, அதிகமாக 18% வச்சுங்களேன். ஆனால் இந்த 2 சமுதாயம் திமுகவுக்கு கொடுத்த சட்டமன்ற உறுப்பினர்கள் எவ்வளோ பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா இட் இஸ் கமிங் டு நியர்லி அபவுட் ஒரு 40% வருது. 35, 36% வருது. அப்போது இதுதான் திமுகவின் சமூக நீதியா? அதுவும் பட்டியலின சமுதாயத்தில் அங்கே இருக்கின்ற அமைச்சர்களோட நிலையை பாருங்கள். திமுகவில் 34 அமைச்சர்கள். அதில் புரோட்டோக்கால் படி பார்த்தா முதலமைச்சர் முதல் புரோட்டோக்கால், 2வது புரோட்டோக்கால் துரைமுருகன் கிடைச்சிருக்கு. ஆனால் கடைசியில் புரோட்டோக்கால் 34வது அமைச்சருடைய புரோட்டோக்கால் யாருன்னா கயல்விழி செல்வராஜ். அவர் வந்து தேவேந்திர குல சமுதாயத்தை சார்ந்தவர். 34வது இடத்துல இருக்கிற புரோட்டோக்கால் கடைசி புரோட்டோக்கால். 33வது இடத்துல புரோட்டோக்கால் வந்து நம்ம ஃபாரஸ்ட் மினிஸ்டர் மதிவேந்தன். அவர் பார்த்தீங்கன்னா 33வது இடத்துல, அவர் அருந்ததி சமுதாயத்தை சார்ந்தவர். அதுக்கப்புறம் பார்த்தா 31வது இடத்துல, 32 தெரியல யாருன்னு தெரியல, 31வது இடத்துல யாருன்னா கணேசன், அவர் ஆதி திராவிட சமுதாயத்தை சார்ந்தவர். அப்போ இதுதான் திமுக வந்து பட்டியலின மக்களுக்கு கொடுக்கின்ற மரியாதையா? இதுதான் அவங்க பேசுகிற சமூக நீதியா? ஏன் பட்டியலின மக்களுக்கு வந்து வேற நல்ல உயர்ந்த பொறுப்பு கிடைக்காதா? உயர்ந்த புரோட்டோகால் கிடைக்காதா? நல்ல துறை கிடைக்காதா? பிடபிள்யூடி கொடுக்க மாட்டீங்களா? எலக்ட்ரிசிட்டி கொடுக்க மாட்டீங்களா? கல்வி கொடுக்க மாட்டீங்களா? அவங்களுக்கு திறமை கிடையாதா? அப்போ இதுதான் உங்க நீங்க பேசுற சமூக நீதியா? உங்க சமூக நீதி குப்பையில் போடுங்க. திமுகவுக்கும் சமூக நீதிக்கு சம்மந்தம் கிடையாது. பேசுறது ஒன்று, செய்யறது ஒன்று. வெட்டு பேச்சு பேசிட்டு இருக்காங்க. இது நிச்சயமாக வரும் காலத்தில் மிகப்பெரிய அளவில் மக்கள் போய் பேச போகிறோம். இதெல்லாம் இவ்வளோ இருக்கு. நாங்கள் கேட்கறது என்ன கேட்குறோம்? வேலையை கூடியா, படிப்பு கூடியா? அதுக்கு தானே இவ்வளோ போராடிட்டு இருக்கிறோம்.
இதுதானே சமூக நீதி. அதை கொடுக்க முடியல, கொடுக்கறது துப்பு கிடையாது. அதனால இவ்வளோ வந்துட்டாங்க, இவ்வளோ பண்ணிட்டாங்க, இவ்வளோ எடுத்துட்டு போயிட்டாங்க, இவ்வளோ போயிட்டாங்க, பொய் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கீங்க. டேட்டா வெளியிடுங்க. ஒரு வெள்ளை அறிக்கை உங்களுக்கு உண்மையிலே சமூக நீதி மீது அக்கறை இருந்தால், முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு உண்மையிலே சமூக நீதி மீது அக்கறை இருந்தால், கடந்த 35 ஆண்டு காலத்தில் எம்பிசியில் உள்ள எத்தனை சமுதாயங்களுக்கு என்னென்ன வேலை, என்னென்ன படிப்பு கிடைச்சிருக்குன்னு ஒரு வெள்ளை அறிக்கை இன்னும் ஒரு மாதத்தில் எடுத்து கொடுங்க. இல்ல இனி சமூக நீதி பத்தி நீங்க பேசாதீங்க, பேச தகுதி கிடையாது உங்களுக்குலாம். ஏன்னா கலைஞருக்கு அவ்வளோ இருந்து, அப்படிப்பட்ட கலைஞரை இன்னைக்கு மெரினா கடற்கரையில் அடக்கம் பண்ண வச்சதே நாங்கள் தான். நாங்கள் இல்லைன்னா இன்னைக்கு அவர் மெரினா கடற்கரை அடக்கம் சரி. ஐ டோன்ட் வாண்ட் டு கெட் அவர் ஐ டோன்ட் வாண்ட் டு டைக்ரஸ் தி சப்ஜெக்ட். அதனால் இதோட இந்த டேட்டா வெளியில் கொண்டு வரணும். உண்மையான டேட்டா வெளியில் கொண்டு வாங்க. இதை நிச்சயமாக முதலமைச்சர் அவர்கள் செய்யணும். சட்டமன்றத்துக்குள்ள தவறான தகவல்களை தொடர்ந்து அமைச்சர்கள் கொடுத்துட்டு வராங்க. இதெல்லாம் நிறுத்திக்கொள்ளுங்கள். நாங்கள் கேட்கறது நியாயமான பிரதிநிதித்துவம் கேட்குறோம், அவ்வளோதான். நியாயமாக கொடுங்க. அநியாயமாக அவ்வளோலாம் வேண்டாம், நியாயமானது கொடுங்க. அது வன்னிய சமுதாயத்துக்கோ இருந்தாலும் சரி, தாழ்த்தப்பட்ட சமுதாயத்துக்கு இருந்தாலும் சரி, அது முத்திரைய சமுதாயத்துக்கு இருந்தாலும் சரி, சலவை தொழிலாளருக்கு இருந்தாலும் சரி, முடித்திருத்துகிற சமுதாயத்தில் இருந்தாலும் சரி, மீனவர் சமுதாயத்தில் இருந்தாலும் சரி, மலைக்கோரவர் சமுதாயத்தில் இருந்தாலும் சரி, இந்த சமுதாயங்கள் எல்லாம் முன்னேற விடுங்கள், முன்னேற்றம் அடைய வேண்டும். அதுதான் எங்களுடைய நீதி, உண்மையான அதுதான் சமூக நீதி. அதான் எங்களுடைய கோரிக்கையை நாங்கள் வச்சிருக்கிறோம். அதுக்காக தான் இந்த ஊடக சந்திப்பு. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.